வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த ஊழியங்களில் பிரதான ஊழியம் உன்னதமான பிரசங்கங்கள்தான். உலகமே ஆச்சரியப்படும்படியான கருத்துக்களை அவர் மக்கள் முன் வைத்தார். பல அதிகாரமான வார்த்தைகளை உபயோகித்தார். அந்த வார்த்தைகளை அல்லது அந்த வார்த்தைகளுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை இன்றளவும் நாம் தியானித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து நம் அன்றாட விசுவாச வாழ்க்கைக்கான அர்த்தங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி இயேசு கிறிஸ்து அதிகாரமாய் சொன்ன வார்த்தைகளில் 3 வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். முதலாவது வார்த்தை, லாசருவே வெளியே வா. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். இங்கே லாசருவின் வாழ்க்கை முடிந்து போயிருந்தது. இயேசுவின் ஒரு வார்த்தை புதிய துவக்கத்தை கொடுக்க முடியும். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது, இனி வாய்ப்பில்லை என்ற நிலையில் இருக்கிறீர்களா? எழுந்து வா, உன்னை தொடர்ந்து வாழ வைக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே என்று மார்த்தாள் சொன்னாலும் ஆண்டவரின் வார்த்தை லாசருவை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது. நீங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் பழைய நிலைக்கு உங்களை கொண்டு வர இயேசுவால் முடியும். இரண்டாவது வார்த்தை, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இங்கே சகேயுவின் வாழ்க்கை முடியவில்லை, ஆனால் இவருடைய வாழ்க்கை சரியில்லை. முடிந்தது என்றாலும் அவர் தொடங்குவார். நீ தவறாக வாழும் பொழுதும் மாற்றுவார். உயர இருப்பவரை இறங்கச் சொல்லுகின்றார். கடவுள் கிட்டே நெருங்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் என்னிடம் வர வேண்டும் என்று சொன்னால், கடவுளின் அருளை ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் பல விஷயங்களில் இருந்து இறங்கி வர வேண்டும். அவைகளை கடவுள்தான் சொல்லுவார். நான் தவறான உயரத்தில் இருந்தால், உலக பிரகாரமான தவறான முடிவுகளில் நான் இருந்தால், இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உலக பிரகாரமான உயரங்களில் நான் மகிழ்கிறேனா? நான் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகின்றேனா? நான் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளில் சகேயுவே இறங்கி வா என்று சொல்லுவது எளிது. ஆனால் லாசருவே நீ எழுந்து வா என்று சொல்வது கடினம். ஆனால் இரண்டுமே இயேசுவினால் முடியும். தவறான உயரத்தில் இருக்கிறீர்களா? இறங்கி வாருங்கள். அவ்வளவுதான், முடிந்து விட்டது, இனி வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எழுந்து வாருங்கள். உலக மயக்கத்தில் உயரமாக இருந்து மகிழ்கிறீர்களா? இறங்கி வாருங்கள். பாவத்தில் மரித்து கொண்டிருக்கிறீர்களா? எழுந்து வாருங்கள். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமான வார்த்தை, புறப்பட்டு போங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். தெரிந்து கொண்ட சீஷர்களிடம் ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த வார்த்தை, புறப்பட்டு போங்கள். யார் சீஷர்கள்? தவறான உயரத்திலிருந்து இறங்கி இயேசுவுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள். பாவத்திலிருந்து, இருட்டிலே இருந்து வெளியே வந்தவர்கள். இயேசுவின் அற்புதத்தையும் வல்லமையையும் தொடுதலையும் பெற்றவர்கள். அன்பானவர்களே, இயேசுவோடு நெருக்கமாய் இருக்கிறீர்களா? அவரின் வல்லமையை, தொடுதலை அனுபவித்திருக்கிறீர்களா? நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிறருக்கு அறிவிக்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதில் இன்றைக்கு நம்முடைய பங்கு என்ன? என் மூலமாய் சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தைகள், நற்செய்தி ஒருவருக்காவது புறப்பட்டு சென்றிருக்கின்றதா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை
இறங்கி வாருங்கள், எழுந்து வாருங்கள், அறிவிக்க புறப்படுங்கள். இன்றைக்கும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. மாற்றுவார், உயர்த்துவார், அனுப்புகின்றார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.